நீங்க விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கு. சீமானோட கிளை பேருன்னு பயந்து ஓடிட்டாருன்னா அந்த கொஸ்டினே வராது. நிக்கணும், ஓட்ட நிரூபிக்கணும், நிரூபிச்சுட்டா நான் ஒத்துக்கிட்டு போறேன். சீமானை வந்து டிஎம்கே யூஸ் பண்ணிக்க பாக்குது விஜய் டேமேஜ் பண்றதுக்கு, அது உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி நான் சொல்றதை கேட்கட்டு, விஜய் நான் சொல்றதை கேட்கட்டு 1-1ல ஸ்டாலினை நான் தோக்கடிச்சு காட்டுறேன். 1-1 வந்தா நம்மளை தோக்கடிக்க முடியுங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. நானே சொன்னேன், காமராஜுக்கு தவறுல இருந்து பாடத்தை படிக்கிறாரு, கலைஞருக்கு தவறுல இருந்து பாடத்தை படிக்கிறாரு, மக்கள் தலைவர் தவறுல இருந்து பாடத்தை படிக்கிறாரு. தேமுதிகவின் சேர்த்து 23 கணக்கு போடுறேன், என்டிஏ 18 கணக்கு போடுறேன், சீமான் 8 கணக்கு போடுறேன். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பேலன்சிங் ஓட்டு சீமான்டா தான் இருக்கு. கன்ஷரா மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்ணி ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஏன் பின்னாடி வாங்கன்னு சீமான் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும். திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், விரிசல் வராது. ஸ்டாலின் தரது எம்பி எம்எல்ஏன்னு கூடுதல் ஆள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இப்போ தொடர்ந்து இந்த அரசியல் விவாதங்கள் எல்லாமே வந்து இந்த எதிர்க்கட்சிகள் என்ன கூட்டணி அமைய போகுது, இப்போ எடப்பாடி தலைமையிலான கூட்டணி வீக்காக இருக்கின்றதோ, இப்போ சீமான் அவர்கள் பற்றி நீங்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும், விஜய் அவர்கள் வந்து தன்னோட தலைமையில் கூட்டணிங்கிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி 3 அணிகளாக பிரியுது, 4 அணிகளாக பிரியுது அப்படின்னு இருந்துட்டு வந்து தொடர்ந்து திமுக ரொம்ப பலப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியும், இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்றதுல பெரிய சந்தேகங்கள் இல்லாத மாதிரி திமுக தான் ஜெயிக்க போகுது. அடுத்த இடத்துக்கான முன்னேறுகளின் தவறுல இருந்து பாடம் படிச்சவர் பெருந்தலைவர் காமராஜ் 62 ரிசல்ட்டுக்கு பிறகு செல்லப்பாண்டியனை விட்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு குறியா இருந்தார். 1.3% தான் தேவரையா எடுத்திருந்தார். அவரை காம்ப்ரமைஸ் பண்ணது குறியா இருந்தார். சரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 7.8% எடுத்த மூதறிஞர் ராஜாஜியை காம்ப்ரமைஸ் பண்ணது குறியா இருந்திருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு பிறகு ஏசி பிரசிடென்ட் ஆயாச்சு, அவனும் தேசியவாதி, நீயும் தேசியவாதி. அப்போ அவனை நீ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். 7.8 எடுத்த அவனை நீங்கள் 1.3 எடுத்தவரை காம்ப்ரமைஸ் பண்ண போய் அவர் வந்து 1-1 உருவாக்கிட்டார். இத்தனைக்கும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை காஞ்சிபுரத்தில் தோத்த பிறகு எம்பிக்கு தான் இருக்கிறாரு. அப்போ இங்கேயும் எம்எல்ஏலன்னா தோக்கடிச்சு விடுவாங்களோன்னு அண்ணா பதறிட்டு இருக்கும்போது ராஜாஜி ஆக்கமும் ஊக்கம் கொடுக்குறாரு. யாரால் ஆக்கமும் ஊக்கம் கொடுக்க முடியும்னா, எனக்கு எதுவும் தேவையில்லடா, எனக்கு டார்கெட் இதுடா, நான் அதை முடிச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனால தான் ஆக்கம் ஊக்கம் கொடுக்க முடியும். ஏதாவது எதிர்பார்த்து பல்லடிச்சுட்டு இருக்கனால முடியாது. முடியும்னு நினைக்கிறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம். அப்போ நீங்கள் ராஜாஜி அந்த இடத்துல வராப்பில் என்ன கூட்டிகிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தி என்ன கவிழ்த்து விட்டுட்டீங்க. அப்போ உங்களை நான் பழி வாங்கக்கு வரேன். அப்போ அவர் அந்த 7.8 பயன்படுத்தி அண்ணா தலைமையில் 1-1 கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது ராஜாஜியை வந்து காமராஜ் சரியா டீல் பண்ணலைங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியுது. ராஜாஜியை 7.8% ராஜாஜியை காமராஜ் சரியா டீல் பண்ணலை. தான் ஏஐசிசி பிரசிடென்ட் ஆகிட்டோம், 2 பிரதமரை கமாண்ட் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எங்கேயோ போயிட்டோம், நேரு வாரிசு காமராஜ் தான் சுந்தரம் பிள்ளைக்கு பாட்டில் மயங்கி இருக்கிறாரு. நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அப்போ அவ்வளோக்குள்ள கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறாரு. அப்போ 7.8 எடுத்த ராஜாஜிக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, எவ்வளோ கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த தவறில் அவர் வீழ்ச்சி அடைகிறாரு. ஸ்டாலினுக்கு இது தெரியுது. அப்போ அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சி கிட்ட அவர் கான்டாக்டில் இருக்கிறார். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு 4 சக்திகள்கிட்ட கான்டாக்ட் இருக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் வந்து காமராஜுக்கு தவறுலேருந்து பாடத்தை படிக்கிறாரு, கலைஞருக்கு தவறுலேருந்து பாடத்தை படிக்கிறாரு, மக்கள் தலைவர் தவறுலேருந்து பாடத்தை படிக்கிறாரு, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தவறுலேருந்து பாடத்தை படிக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் வந்து 62 காமராஜ் பொசிஷனில் இருக்கிறாரு. 67 ஆயிரக்கூடாதுங்கிறதுலையும் அலர்ட்டாக இருக்கிறார். யூ காட் த பாயிண்ட். 62 காமராஜ் பொசிஷனில் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்கிறாரு. காமராஜுக்கு ஒரு செலை வச்சுட்டு தான் அண்ணா ஒரு செலை வச்சு தான் பிரச்சாரத்துக்கு போக முடியும். காந்தராஜுக்கு நீதி நேர்மை இருந்தால் எதனாலன்னு அடுத்த வீடியோவில் சொல்லணும் காந்தராஜ். ஸோ நீங்கள் அந்த உயரத்தில் இருந்த காமராஜரை 67 வந்து ராஜாஜியும் அண்ணாவும் தோக்கடிச்சிடுறாங்கன்னா அது வந்து 1-1 மகிமை. அப்போ 1-1 வந்தால் நம்மளை தோற்கடிக்க முடியுங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. நானே சொன்னேன், ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரில் 1-1 நான் சொல்கிறத எடப்பாடி கேட்டால் நான் தோற்கடிச்சு காட்டுறேன் நானே சொன்னேன், பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்டாலின் அப்படி ஒரு த்ரெட் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப ஸ்ரூடாக போகிறாரு. அதில் காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடே இல்லை. தான் நினைக்காம கூட்டணியின் வெற்றின்னு போகிறாரு. அந்த பணிவு தான் பைபிளில் சொல்கிற மாதிரி ஸ்டாலினை உயர்த்துது. இப்போ வந்து மற்ற கட்சிகள் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கனால திமுகவோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதாகவும் ஈஸியாகவும் நடந்துடும் நினைக்கிறீங்களா? அப்படி காம்ப்ளசண்டாக ஸ்டாலின் இல்லை. புதிய கட்சிகள் வருவாருன்னு சொல்லும்போது 4 கட்சிகள்கிட்ட அவர் பேசிட்டாரு. ஓகே ஓகே
எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காரு, எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸ். 47 அவர் தலைமைக்கு வந்தது தான். இன்னும் 4 கட்சிகள்கிட்ட சேர்ந்தா 50% தாண்டி போயிடுவோம்னு அவர் இருக்கிறாரு. ப்ரோ இன்கம்பன்சி உருவாக்கணும்னு 30 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அது சரியான அரசியலா இல்லையாங்கிறது வேற. சீமான் அந்த அரசியலை அடிக்கிறாரு. இது இலவசங்கள் நாட்டுக்கு கேட்டுன்னு அடிக்கிறாரு. அது அவர் கொள்கையாட்டி அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஸ்டாலின் வர்சஸ் சீமானுக்காக சீமான் இலவசங்களை அடிக்கிறாரு. பட் ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு ஓட்டை கொடுத்த, எம்ஜிஆருக்கு ஓட்டு கொடுத்த அந்த இலவசம் விடுபட்ட 30 லட்சம் பேருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்குது, ஃப்ளா இல்லாமல் இருக்குது. சார், இப்போ இந்த சீமான் முதலமைச்சர் சந்திப்பு குறித்து சில வதந்திகள் வந்து அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது ஒரு நாகரிகமான சந்திப்பு அப்படிங்கிற நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி சீமானை வந்து டிஎம்கே யூஸ் பண்ணிக்க பார்க்குது விஜய் டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்ததையும் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி நான் சொல்கிறத கேட்கட்டு, விஜய் நான் சொல்கிறத கேட்கட்டு, 1 to 1 ஸ்டாலினை நான் தோக்கடிச்சு காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். ராஜாஜி ஸ்ட்ராட்டஜி அவர் நான் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் எதையும் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்திருந்தாருன்னா வேற. நானும் எதையும் எதிர்பார்க்கல. என்னால் சாதிக்க முடியும். கடந்த கால அரசியல் அனுபவங்களில் உள்ள மகான்கள்ட்ட இருந்து நானும் படிச்சிருக்கிறேன். எடப்பாடி ஓகே சொல்லிட்டு, விஜய் ஓகே சொல்லிட்டு, நான் திமுக தோக்கடிச்சு காட்டுறேன். அப்போ டிஎம்கே வந்து விஜய் ஒரு த்ரெட்டாக பார்க்கவே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு வரக்கூடிய ரெட்டாலிக்குள்ள பாமர சமூக மக்கள் வாக்குகளை தான் பறிப்பார். ஓகே, மற்றபடி திமுக எந்த ஆபத்தும் கிடையாது. திமுக ஆபத்து வராது. எந்த ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போதும் பவர்ஃபுல்லாக வெற்றியில் இருக்கவனுக்கு ஆபத்து வராது. தொடர்ந்து நீங்கள் விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி விமர்சனம் வருது. அவர் வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, இளைஞர்கள் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு, பெண்கள் சைட்லேருந்து அவருக்கு நிறைய ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சீயிங் இஸ் பிலீவிங். அவர் சீமானோட கீழே போயிடுவோன்னு பயந்து ஓடிட்டாருன்னா அந்த கொஸ்டினே வராது. நிற்கணும், ஓட்டை நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டா நான் ஒத்துக்கிட்டு போகிறேன். தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்களாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்லுங்கன்னு. இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். அதே மாதிரி விஜய் 26 எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் அந்த ஓட்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ எப்படி அணி அமையும், எந்த மாதிரி அணி அமையும், விஜய் என்ன வியூகத்தில் வருவான்னு தெரியாமல் விஜய்க்கு ஓட்டை எப்படி சொல்ல முடியும்? சீமான் தான் எல்லாத்தையுமே வந்து அத்தனை பத்திரிகாரங்களையும் முகத்தில் கறியை பூசிட்டாரு. முடிவை மாநாட்டில் அறிவிப்புன்னு சொன்னால் அப்போ என்ன முடிவை போட்டு நீ ஒப்பீனியன் போல் எடுப்ப? சீமான் என்ன முடிவு எடுக்காருன்னு சொல்லி ஒப்பீனியன் போல் எடுப்ப? அப்போ ஒப்பீனியன் போல்லாம் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. 26 விஜய் நிரூபிக்கிற ஓட்டு தான் விஜய்க்கு ஓட்டு. பலம் சேர்க்கக்கூடிய, கூட்டம் சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 234 கேண்டிடேட் போட்டால் ஓட்டை நிரூபிக்கலாம். விஜயகாந்த் நிரூபிச்சிருக்காரு, கமல்ஹாசன் நிரூபிச்சிருப்பார், விஜயும் நிரூபிக்க முடியும். நான் மறுக்க வரல. அவர் மக்களவைத் தேர்தலே அதை நிரூபிச்சு வந்திருப்பாருன்னா 4 முறை இருந்த மக்களவைத் தேர்தலில் அவரும் ஒரு சக்தியாக இருந்தால் அவர் எளிதான களமாக இருந்திருக்கணும். சகாதேவன் மாதிரி மக்களவைக்கு வாங்க நான் சொன்னேன். இப்போ 3 முறை 2 முறை மாதிரி ஆயிட்டுன்னா நஞ்சி போவார், இடையில பிஞ்சு போவார். போடலான்னு நினச்சவனும் போலரைசேஷனில் வன்னியர் பாமக இருக்க அணி, பறையர் திருமாவளவன் இருக்க அணி, கிறிஸ்தவ முஸ்லீம் பாஜக எதிர்பார்ட்டும், இந்துக்கள் பாஜக ஆதரவு அணியும் பல போலரைசேஷன் வரும். அப்போ நீங்கள் பல தவறுகளை பண்ணிட்டீங்க. லெட்டர் பேட கட்சி ஆரம்பிச்சிருந்தது தவறு. விக்கிரவாண்டில் போலரைசேஷனை உடைக்க முடியாமல் போனது தவறு. 2 முனையாக இருந்த ஈரோடு கிழக்கில் வராது தவறு. வாங்க, சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். 24 நல்ல சூழ்நிலை, கோட்டை விட்டுட்டீங்க. விக்கிரவாண்டி போலரைசேஷனை உடைக்கணும், கோட்டை விட்டுருக்கீங்க. எப்படி நீங்கள் வரப்போகிறீங்க, எந்த வகையில் நிரூபிக்க போகிறீங்க, அதை பார்ப்போம். நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் வந்து நிரூபிச்சேன்னு சொல்ல போகிறேன். இப்போ உங்களை நான் கணக்கில் எடுக்கலை, உங்களை 0% தான் எடுக்கிறேன். இப்போ ஸ்டாலின் 47% கணக்கு போடுறேன். அதிமுக அணி தேமுதிகவின் சேர்த்து 23 கணக்கு போடுறேன். என்டிஏ 18 கணக்கு போடுறேன். சீமான் 8 கணக்கு போடுறேன். இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா பேலன்சிங் ஓட்டு சீமான்ட்டா தான் இருக்குது. கன்ஷரா மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்ணி ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஏன் பின்னாடி வாங்கன்னு சீமான் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும். அந்த மன உறுதியும் வில் பவரும் சீமான்ட்ட இருக்குது. அந்த வில் பவரில் தான் சீமான் சொல்கிறாரு, மாநாட்டில் என் முடிவு அறிப்பேன்னு சொல்கிறாரு. ஸ்டாலினை தோடிக்கணும்னா ஏன் பின்னாடி வாங்கங்கிறது தான் அதை இன்டைரக்டாக அதை வச்சிருக்கிறாரு. அல்லது 214 போடுவார். விஜய் பொறுத்தவரை என்ன சூழ்நிலை வருதோ, எப்படி வருதோ, அவர் எப்படி ப்ளே பண்ணுறாரோ, அவர் கேப்பபிள் எலிஜிபிலிட்டி காட்டுறாரோ அதுக்கு தக்கன ஒரு ஓட்டு வரும். அதை நான் மறுக்க வரல. 26 எலெக்ஷன் கமிஷன் முடிவு அதை சொல்லும். அது வர அலையன்ஸ் பொலிட்டிக்ஸில் விஜய் பிளேயர் அல்ல, ஒதுக்கிட்டேன் நான். சீமானே தன்னோட அதிரடி ஆட்டத்தில் விஜய் ஒதுக்கி தள்ளிட்டார். எடப்பாடியும் பாஜக தான் முக்கியம், எங்களையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு விஜய் அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்லேருந்து ஒதுக்கிட்டார். நிரூபித்த ஓட்டை நம்ம ஒத்துக்கிடுவோம். இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய 3 கட்சிகளுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அதிமுக எடப்பாடியை சொல்கிறாங்க. நாம் தமிழர் நீங்கள் சொன்ன அந்த தியரி படி பார்த்தோம்னா சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறாங்க. விஜய் அவர்களுமே தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேரும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அரசியல் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது கூட்டணிகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக எதிர்ப்பு எல்லாமே ஒரே அன்னைக்கு சேரணும் அப்படிங்கிற அதுக்கு அதை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் சீமான் ராஜதந்திரமா வில் பவரோட காய் நகர்த்துறாரு. சீமானுக்கு வில் பவர் இவங்க 2 பேருக்கும் கிடையாது. விஜய்க்கு வில் பவர் கிடையாதுங்கிறது
அந்த வாரிசு படம் துணிவு வரும்போதே எனக்கு போட்டி நான் தான் சொல்லும்போது சீமானே கிண்டல் அடித்தார். என் தம்பி பந்தை அவனே போட்டு விளையாடிட்டு இருப்பான்னா துணிவு வாரிசை தட்டிடுமோன்னு. இது நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு இணையானவர் ஐயா தாஸ் அவர்கள். அவரோட மகன் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகனுக்கு எதிர்ப்பே இல்லை, எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் தான் அடுத்தால உச்சத்தில் வருவார். விஜய்க்கும் சிவகார்த்திகனுக்கும் 15-20 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னதும் துப்பாக்கியை கையில் கொடுத்துக்கிட்டு சிவகார்த்திகன்ட்டு அவர் விழுந்துட்டாருன்னா வில்போர் இல்லை அந்த இடத்துல விஜய்க்கு. ஸோ வில்போர் இல்லாத விஜய் களத்துக்குள்ளே நின்றுக்கிடுவாராங்கிறது சந்தேகப்படுறேன். எடப்பாடி பழனிசாமி வில்போர் உள்ள தலைவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வில்போரை நிரூபித்தவர் தான். அது சீமான் டீமுக்கிட்ட அவருக்கு வில்போர் நிற்குமா, பாரத பிரதமர் மோடி கிட்ட அவருக்கு வில்போர் நிற்குமாங்கிறத 2026 பிப்ரவரியில் நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா காங்கிரஸ் வந்து அந்த காமராஜ் இஷ்யூல நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், விரிசல் வராது. இன்னும் ஸ்டாலின் தரது எம்பி எம்எல்ஏன்னு கூடுதல் ஆள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே, இப்போ திருமாவளவன் கூட 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்களோடது, குத்து குத்தா கொடுக்குறோம்லாம் சும்மா சொல்கிறோம். தங்களை பெருசுப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. லா ஆஃப் எஸ்டாப்பல் படி 2-6 அவங்க வாங்கியிருக்காங்க. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இல்லை. காம்பினேஷன் கமிஷனோட கூட்டணி ஓகே, அது அப்படிதான் போகும். ஏன் ஸ்டாலினே ஆர்கேனால டெபாசிட் வளர்ந்து வரணும். சும்மா நம்ம அதை நம்ம சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தோற்று போனவங்க ஒரு காம்பினேஷன் கமிஸ்ட்ரியில் 53% எடுத்துட்டாங்க. பிறகு 45.5, அப்புறம் கமல்ஹாசன் சேரவும் 47. அவங்க 45% மேலே அவங்க ஒரு ஸ்டாச்சுரேட்டர் ஓட்டில் இருக்காங்க. இன்னும் 4 பேர் சேரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஸ்டாலின் பிக் அண்ட் சூஸ் பண்ணுவார். இந்த கெமிஸ்ட்ரி பாதிக்காத அளவுக்கு கண்டிஷனலாக சேர்ப்பார். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் பயந்துட்டேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.